ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு பிறவி குணம் பார்க்கலாம். இந்த எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிறவி குணம் மாறாது அப்படின்னு சொல்லும்போது ரிஷபராசி பொறுத்தவரைக்கும் மன்னித்தாலும் மறக்காமல் மனதில் வைத்திருப்பது. மன்னிச்சிருவான் வெளியில, ஆனால் மனசுல கரம், டேய் அன்னைக்கு நீ என்ன சொன்னலடா, இருடா உனக்கு இருக்கு, அப்புறம் அப்படியே மனசுல கரன்னு வச்சுட்டு இருப்பான். வெளியில ஆனால் நல்லா இருக்கீங்களா அப்படியே பயங்கரமா அப்படி சிரிச்சு பேசுவான். ஆனால் மனசுக்குள்ள அந்த விஷயம் இருக்கும். இதெல்லாம் அந்த ரிஷபராசிக்கு உண்டு. மனவேதனையை வெளியில் சொல்லாமல் சில நேரத்தில் சுமப்பது உண்டு. மாற்றங்களை ஏற்க தாமதிப்பது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க, இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயம் வருது செய்ய பண்ண, இல்லை நான் அப்படியே தான் இருப்பேன். காயத்தை உள்ளுக்குள் பதித்து வைப்பது, அன்பு கிடைக்காத போது அமைதியாக விலகுவது, இதெல்லாம் உன்னுடைய பிறவி குணம். சரி, உன்னுடைய பிறவி குணங்கள் சொன்னாலே உன்னுடைய நல்ல குணங்கள்லாம் இருக்குல்ல, மைனஸ்ன்னு ஒன்று இருந்தால் ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குன்னு இல்லை. ஒன்று என்னது, நம்ம ஜென்மராசி கோவில்னு இருக்குது, ஜென்ம நட்சத்திர கோவில்னு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வழிபாடு பண்ண வேண்டிய இடத்துல ஏன் தமிழ் நம்ம எவ்வளவோ ஸ்தலங்கள்லாம் இருக்குது. அதுக்குன்னு நமக்கு இந்த பிறவி குணம் மாறாது. எந்த கோயில் போன ரிஷபராசி? ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்ததாக இந்த ஜோதிடர் யுகத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காணொலியில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் பிறவி குணம் மாறாது. நம்ம ஜோதிடர் யுகம் சேனலில் நம்ம நிறையா விஷயங்கள் போட்டிருப்போம். பிரம்மன் எழுதி விதி, நிறைய விஷயங்கள்லாம் என்னுடைய காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பிறவி குணம் மாறாது. இது கேட்கும் பொழுதே உங்களுக்கே என்னடா இது அப்போ நம்ம ராசிக்கு என்ன, நம்மளுடைய பிறவி குணம் என்ன நமக்கு அப்படின்னு எப்படி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு இதில் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும். அந்த பிறவி குணம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அதோட குணாதிசயத்தோடு தான் அந்த குழந்தை பிறக்கும். இந்த குழந்தை ஒரு பிறக்கிறது, பூமியில் ஒரு குழந்தை பிறந்தெடுத்து இத்தனை மணிக்கு இந்த லக்னத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு, அதுக்கு என்ன லக்னத்தில் பிறக்கிறதோ அந்த குணாதிசயத்தோடு தான் அந்த குழந்தை பிறக்கும். அந்த குணாதிசயம், அந்த ஒரு குணமும் பிறக்கிறது. குழந்தை பிறக்கும் போது அது குணமும் பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவான். இதுதான் மிக முக்கியமானது. அந்த குணம் வயது மாறினாலும், பணம் வந்தாலும், பதவி உயர்ந்தாலும், வெளிநாடு சென்றாலும் சில விஷயங்கள் மாறுவதில்லை. அதுதான் மிக உண்மையானது. அதுக்கு தான் பிறவி குணம் மாறாது சொல்றோம் இல்லையா? அப்பம் புத்தி அப்படியே இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வார்த்தைகளை யாருமே கேள்விப்படாதவர்களே கிடையாது. அந்த மாதிரில நிறைய விஷயங்கள் உண்டு. அதே போல நீங்கள் கோபப்படுவது பிறவி குணமா? இதனால உங்க அம்மா அழுதுருக்காங்களா? இதனால உங்க அப்பா அழுதுருக்காங்களா? கண்டிப்பா நினைச்சு பாருங்க. உங்களுடைய பிறவி குணத்தினால நீங்க கோபப்படுறதுனால உங்க அம்மா ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருப்பாங்க. என் பிள்ளை இப்படி கோபப்பட்டு இப்படி இந்த மாதிரி கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் குடும்பத்தில் நடந்திருக்காம இருக்காது. இதனால அப்பா அமைதியா விலகி இருக்காரா? சொல்லுங்க. உன்னுடைய கோப குணத்தினால, உன்னுடைய சில விஷயத்தினால அப்பா அமைதியா, உன்னுடைய பிறவி குணத்தினால அப்பா விலகி இருக்காரா? கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு நிமிடம் இன்று உங்களுடைய ஒரு நிமிஷம் நீங்க எல்லாமே யோசிச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். உங்களை விட்டு விலகி சென்ற உறவுகளும் உங்களுக்கு பிறவி குணமாக இருக்கலாம். உங்களுடைய பிறவி குணத்தினாலேயே சில உறவுகள் பிரிந்து போயிருக்கலாம். அது நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிறவியிலேயே இருக்கும் நல்ல குணங்களும் உண்டு. சில பேருக்கு நல்ல குணமும் உண்டு. ஒரு சில நம்ம சொல்கிறோம் இல்லையா, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, மாதிரி சில இடத்துல குணங்களும் நல்ல குணங்களும் இருக்கும். உங்களால் அறியாமல் யார் மனம் உடைந்து இருக்கலாம். உங்களை அறியாமல் நீங்கள் யார் மனசாவது உடைச்சிருக்கலாம். அதெல்லாம் இருக்கு, இல்லாம இல்லை. அதுதான் பிறவி குணம் அப்படின்னு சொல்லுவோம். சிலருக்கு இதை கேட்கும்போது சிரிப்பு வரும். சிலர் பேருக்கு இதை கேட்கும்போது அதிர்ச்சியாகவும் இருக்கும். என்னடா அது ஒரு விஷயங்கள் நம்ம ராஜ்குமார் சார் என்ன சொல்ல வராங்க, குருஜி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை தான் சொல்றாரோ அப்படிங்கிற அளவுக்கு கண் கலங்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ராசி என்பது விதியை பூட்டி வைக்கும் சங்கிலி அல்ல. அது கிடையாது. அந்த கண்ணாடிகள் இன்று உங்கள் உண்மையான முகத்தை நீங்க பார்க்க தயாரா? அதுக்கு தயாரா நீங்க இருக்கீங்களா? அப்படியானால் உங்கள் ராசியை தேர்ந்தெடுத்து பிறவி குணம் மாறாது. இப்பொழுதே இந்த
ஃபுல் ராசி பலன் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் வாங்க பார்க்கலாம். எல்லா ராசிக்கும் பிறவி குணம் எப்படி இருக்கும், மேஷ ராசியுடைய பிறவி குணம் எப்படி இருக்கும், ரிஷப ராசி எப்படி, எல்லாமே பார்க்கலாம். உங்களுடைய விஷயங்கள் என்ன, ஏது இதனால் என்ன பாதிப்பு, என்ன விஷயங்கள் இருந்தது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுலேயுமே எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இந்த இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்கள். இந்த ராசிக்கு இந்த அதாவது இந்த இது மாறாது, பிறவி குணம் மாறாது அப்படிங்கிறது பொது. உங்கள் ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறலாம், அது 2ஆம் பட்சம். ஆனால் இது மேக்சிமம் 90 to 98% எல்லாருக்கும் பொருந்தி இருக்கக்கூடிய ஒன்று தான். இது யாருக்குமே மாறாது, இது உண்மை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரை பிறவி குணம் மாறாது. வாங்க போகலாம். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு பிறவி குணம் பார்க்கலாம். இந்த எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிறவி குணம் மாறாது அப்படின்னு சொல்லும்போது ரிஷபராசி பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம், பிடிவாதமாக தன் கருத்தை சரி என்று நினைப்பது. நான் சொல்கிறது தாங்க சரி அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். ஏன்டா நீ மாற்றிக்கவே மாட்டியாடா அப்படின்வாங்க. ஆஃபீஸில் கூட சரி, வேலை செய்கிற இடத்துல கூட சரி, ஏன்டா உன்னை நீ மாற்றிக்கவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஒன்று. மன்னித்தாலும் மறக்காமல் மனதில் வைத்திருப்பது. மன்னிச்சிடுவான் வெளியில், ஆனால் மனசில் டேய் அன்னைக்கு நீ என்ன சொன்னலடா, இருடா உனக்கு இருக்குது, அப்புறம் அப்படியே மனசில் கரன்னு வச்சுட்டு இருப்பான். வெளியில் ஆனால் நல்லா இருக்கீங்களா அப்படியே பயங்கரமாக அப்படி சிரித்து பேசுவான், ஆனால் மனசுக்குள்ளே அந்த விஷயம் இருக்கும். இதெல்லாம் அந்த ரிஷபராசிக்கு உண்டு. மனவேதனையை வெளியில் சொல்லாமல் சில நேரத்தில் சுமப்பது உண்டு. மாற்றங்களை ஏற்க தாமதிப்பது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க, இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயம் வருது செய் பண்ண, இல்லை நான் அப்படியே தான் இருப்பேன்னு இருந்துட்டு போ. அவங்க சொல்லுவோம், ஏன்டா அவன் தான் அப்படி இருக்கானோ, உனக்கு நான் மாற சொன்னேன் நீ மாற மாட்டேன், இல்லை நீ மாற மாட்டேன்னு மாற மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தாமதிச்சு ஏற்றுக்கலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாம், நீ யோசிச்சுட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே தான் இருக்கணும். மாற்றங்களை ஏற்க தாமதிப்பது இது உன்னுடைய குணத்தில் ஒன்று. சொல்லுவான் 4 தடவை சொல்லிப்போம், அவன் அப்படி தான்டா, அவன் கேட்க மாட்டான்டா, விடுறா அப்படின்றான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சில நேரங்களில் அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்வது, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேர் டேய் நீ என்னடா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அப்படின்னு கேட்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உண்டு. உங்களுக்கு கண்டிப்பாக நான் இதை சொல்கிறதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே போல் பிடித்தவர்களிடம் அதிக எதிர்பார்ப்பு. உங்களுக்கு ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட எதிர்பார்க்குது, இப்போ நமக்கு இது செய்வானோ, இவங்க நமக்கு இது செய்வானோ, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மைண்டில் நிறையா இருக்கும், அந்த குணம் இருக்கும். இப்போ நமக்கு எதாவது செய்வானோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வில் பிகம். அந்த மாதிரி கோபம் வந்தால் நீண்ட நாட்கள் பேசாமல் இருப்பது, இதுதான் பயங்கர ஒரு பிறவி குணம். கோபம் ஒன்று பேசிடு, அது என்ன பேசாமல் இருக்கிறது, 10 நாள் 15 நாள் 1 மாதம் 3 மாதம் 1 வருஷம் இதெல்லாம் இருக்காங்க. அது இது பிறவி குணம். அதெல்லாம் உண்டு, கண்டிப்பாக உண்டு. ஏன்னு கேட்டால் அவங்க பேசுறதே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, பேச வேண்டாம் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. 2வது தேவையில்லாத கவலைகளை மனதில் சேர்த்து கொள்வது. மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கணும்னு நான் நிறைய சொல்லுவேன். ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காது, ஃப்ரீயாக இரு, மைண்டு ஃப்ரீயாக இரு, கோவிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு நான் நிறைய சொல்லுவேன். அது மாதிரி என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று எண்ணுவது. என்னை யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லைங்க, என்னை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. எப்படி புரிஞ்சுப்பாங்க? நீ இப்படி இருந்தால் எப்படி உன்னை புரிஞ்சுப்பாங்க? இப்போ இதுதான் நீ எல்லாருக்கிட்டையும் நீ சொல்லி புலம்புவ. என்னை வீட்டில் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, வீட்டில் அப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, பொண்டாட்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, ஏதாவது ஒன்று இந்த மாதிரி நீ சொல்லுவ. இது உண்டு. பிறர் அறிவுரையை உடனே ஏற்காது. யாராவது நல்ல விஷயம் சொன்னால் நீ ஏற்றுண்டா பரவாயில்ல, ஒன்றும் சொல் புத்தி இருக்கணும், ஒன்றும் சுய புத்தி இருக்கணும். 2மே இல்லை அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ? ஒன்று யாராவது அறிவுரை சொன்னால் கேட்டுக்கணும், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். யாராவது நல்ல விஷயம்னு சொன்னால் கேட்டுக்கணும். இப்போது நான் இருக்கேன், இப்போ என்னை விட சின்ன இப்போ எனக்கு வயசு 50 வயசு, இப்போ எனக்கு சின்ன குழந்தைகள் யாராவது வரா, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால், அப்படியாம்மா சரிம்மா, நம்ம அதுக்கிட்டேருந்து நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், நிறைய நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த அறிவுரை ஏற்கிறது. ஆனால் நீ ஏற்றுக்க மாட்டேன். பண விஷயத்தில் அதிக கவனம் காரணமாக வாய்ப்புகளை தவறு. பண விஷயத்தில் கரெக்டாக இருப்பேன், எண்ணி பார்ப்பேன். கரெக்டாக ரிஷபராசி எண்ணி பார்ப்பாங்க, கரெக்டாக இருக்கா, 1க்கு 10 தடவை எண்ணி பார்ப்பாங்க. சில பேர்கிட்ட பணமே வாங்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருப்பேன். மனக்காயத்தை உள்ளுக்குள் பதித்து வைப்பது, அன்பு கிடைக்காத போது அமைதியாக விலகுவது, இதெல்லாம் உன்னுடைய பிறவி குணம். சரி, உன்னுடைய பிறவி குணங்கள் சொன்னாலே உன்னுடைய நல்ல குணங்கள்லாம் இருக்குல்ல, மைனஸ்ன்னு ஒன்று இருந்தால் ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்கணும் இல்லை, உண்டு தானே? பாருங்க, ஒரு முறை முடிவு செய்தால் கடைசி வரை நிறைவேற்றம்,
மன வலிமை. சொல்வார்ல விஜய் ஏதோ ஒரு படத்தை, நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா நான் அதை என்னோட இதுலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டா பின்வாங்க மாட்டீங்க. குடும்பத்தின் மீது அளவற்ற பாசம், எல்லாம் நிறைய பாசம்னா அப்படியே பாசம் மழையை பொழிஞ்சு அப்படியே அவங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த பாச மழை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பணத்தின் மதிப்பை அறிந்து சிக்கன குணம் இது இருக்கு. ஆனால் இது எல்லா நேரத்திலையும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா காசு சில பேர் தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க, அதுவும் உண்டு. பொறுமையுடன் காத்திருக்க தெரியும், அது உங்ககிட்ட இருக்கு, பரவாயில்ல. நேர்மையாக உழைத்து முன்னேற விரும்புவர், அதுவும் கரெக்டு தான். ஆடம்பரத்தை ரசித்தாலும் பொறுப்பை மறக்க மாட்டார், அதுவும் உண்மைதான். யாருக்கும் தீங்கு நினைக்காத மனம், இது நான் பார்த்தீங்கன்னா நல்ல குணத்துல வரும். ஆனால் டிட் ஃபார் டேட் அப்படிங்கிறதும் இருக்குது, பழிக்கு பழி வாங்குற குணமும் இருக்குது, அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் நண்பர்களுக்கு உறுதுணையாக இருப்பார், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முயற்சிப்பார். கலை, இசை, இயற்கை மீது ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அவசர முடிவுகளை உடனே தவிர்க்கக்கூடிய நல்ல குணங்கள்லாம் உண்டு. குடும்ப மரியாதையை உயர்வாக மதிப்பார். இந்த மாதிரியான நல்ல குணங்கள்லாம் கூட ரிஷபராசிக்கு உண்டு. ஆனால் உங்கள் 2026 உங்கள் வாழ்க்கையில் உறவுகளும் பணமும் சுயமரியாதையும் முக்கியமாக சில விஷயங்கள், நிறைய சோதனைகள் வரலாம். நீங்கள் அமைதியாக இருந்ததை பலர் பலவீனமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் செய்த தியாகத்தை சிலர் கடமையாக கூட நினைத்திருக்கலாம். இந்த ஆண்டு உங்களை ஒரு உண்மையை உணர வைக்கும். இந்த ஆண்டு உங்களுடைய பிறவி குணம் சொல்லலையா, இந்த வருஷத்துல ஏதோ ஒரு உண்மை உங்களுக்கு நிறைய விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகே, இதுதான் இப்படி தான் அப்படிங்கிறது சில விஷயங்கள் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், கண்டிப்பாக அதை பண்ணுவீங்க. அதே போல் இந்த அன்பு என்பது அமைதி தாங்குவது மட்டுமல்ல, தேவையான நேரத்தில் மனதை வெளிப்படுத்துவதும் ஒரு அன்பு தான். ஒரு நிறைய நல்ல விஷயங்கள். ஒரு நிமிடம் உங்களையே நீங்கள் கேளுங்க, ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே கேளுங்களேன். அம்மா அப்பா அல்லது அழைத்த போது பிறகு, அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், ரிஷபராசி அம்மாவோ அப்பாவோ ஃபோனில் உங்களை கூப்பிட்றாங்க. அப்பா எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கேம்மா, அப்பா நல்லா இருக்கியாப்பா, சாப்பிட்டியாப்பா, என்ன ஏன் பேசுகிறேன், இப்போ எதுக்கு பேசுகிறேன், அப்புறம் பேசுகிறேன். அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க, யோசிச்சுப்பார், ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார். அவங்க கடல் கடந்து இருக்கலாம், ஊர் விட்டு ஊர் போயிருக்கலாம், ஒரு நிமிஷம் அவங்க மனசு எவ்வளோ நீ கஷ்டப்படு. அதனால யார் மனதையும் நீ அந்த மாதிரி பல முறை நீ தவிர்த்ததுண்டா? அந்த ஃபோன் காலை கட் பண்ணியிருக்கியா? பல தடவை பண்ணியிருக்க, பண்ணாமல் இல்லை. நிறைய விஷயங்கள்லாம் நீ உற்ற நண்பனாக இருந்தாலும் கால் வரும்போது நீ இருந்துட்டே இல்லைன்னு சொல்கிறான்னு கூட நீ சொல்லியிருப்ப. நீ எல்லாம் கண்டிப்பாக உனக்கு அந்த இது உண்டு. உங்களை உண்மையாக நேசித்த ஒருவரை உங்கள் அமைதியால் அழ வைத்ததுண்டா? உங்களை உண்மையாக ஒருத்தர் நேசிச்சிருப்பாங்க, ஆனால் உன்னுடைய அமைதியினால நீ பேசாமல் இருந்தால் அவங்கள அழ வச்சிருக்க. அதுதான் உண்மை. எனக்கு யாரும் தேவையில்லை என்று சொல்லி இரவில் தனியாக கண்ணீர் விட்டதோட எனக்கு யாருமே வேண்டாம், போங்க, நீங்கள் வேணாம், யாருமே எனக்கு வேணாம். ரூமில் உட்காந்து அழுதிருக்கியா இல்லையா? உண்மையை சொல்லு. ரூமில் உட்காந்து எழுதிருக்கியா? பாத்ரூமில் உட்காந்து அழுதிருக்கேன்னு சொல்லு. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லு. வெளியில் நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறது ஆமாம் சாமி, நீங்க சொன்ன வார்த்தை உண்மை, நான் அந்த மாதிரி செஞ்சிருக்கேன்றது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லு. ஒருவரின் தவறை மன்னித்ததாக சொல்லியும் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பிடிவாதத்தை உடைத்த உறவு இன்னைக்கு உன்னுடைய பிடிவாதத்தினால நிறைய உறவுகளை நீ இழந்திருக்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. உன் பிடிவாதத்தினால நிறைய கணவனாக இருந்தால் மனைவியை இழந்திருக்க, மனைவியாக இருந்தால் கணவனை இழந்திருக்க உன்னுடைய பிடிவாதத்தினால. இதே இந்த பிடிவாதம் இல்லைன்னா இந்த கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருந்திருக்கும்? ஒரு ஈகோ இல்லாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சுப்பாரு. அதான் பிறவி குணம் மாறாது. ரிஷபராசிக்காரர்கள் வெறுப்பால் விலக மாட்டார்கள், காயப்பட்ட மனதால் அமைதியாக விலகுவார்கள். அந்த அமைதியை சில நேரங்களில் மற்றவர்கள் ஆயுள் முழுவதும் வலியாக மாறலாம். உண்மையாக, அதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், உனக்கு இந்த மாதிரி பிறவி குணங்கள், இந்த மாதிரி யார் மனசாது கஷ்டப்படுத்தி இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்ததா? ஆவுடையார் கோவிலுக்கு போயிட்டு வா. எங்கே இருக்குன்னு செக் பண்ண, ஆவுடையார் கோயிலுக்கு போயிட்டு வா. ஒரு வெள்ளிக்கிழமை போய் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணு. ஆவுடையார் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உனக்கு சில விஷயங்கள் நடக்கும். அதாவது நம்ம ஜென்மராசி கோவில்னு இருக்குது, ஜென்ம நட்சத்திர கோவில்னு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வழிபாடு பண்ண வேண்டிய இடத்துல ஏன் நம்ம எவ்வளவோ ஸ்தலங்கள்லாம் இருக்குது. அதுக்குன்னு நமக்கு இந்த பிறவி குணம் மாறாது. எந்த கோயில் போகணும்? ரிஷபராசி ஆவுடையார் கோவிலுக்கு போகணும். அதுதான் உனக்கு நல்லது. ரிஷபராசி, உங்கள் பலம் உங்கள் பிடிவாதம் அல்ல, உங்கள் பொறுமை. உங்கள் உண்மையான வெற்றி பணம் சேர்ப்பதில் இல்லை, மனங்களை மீண்டும் இணைப்பதில் தான் இருக்கிறது. பிரிஞ்சிருக்கீங்களா? இனிமேலாவது தயவு செய்து ஒன்று சேருங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். பிறவி குணம் மாறாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் இல்லை என்னால் மாற்றிக்க முடியும், என்னுடைய பிறவி குணத்தையும் மாற்றி நான் இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து நான் மாற்றிட்டு நான் மன்னிப்பு கேட்டு என் குடும்பத்தோடு சேர்றேன், ஏன் மன்னிப்பு கேட்டு என்னுடைய சில விஷயத்தில் நான் இது பண்ணுறேன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணுங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பிறவி குணம் மாறாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது பொதுவான
அடிப்படையிலான பிறவி குணங்களில் விளக்கம் மட்டுமே. ஸோ இது இப்படி தான் அப்படிங்கிறது. ஒவ்வொரு நபரின் முழு ஜாதக பலனோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை பலனோ அது மாறி இருக்கும் சில பேருக்கு. ஏன்னா ஒரே ராசியில் பிறந்தாலும், ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும், லக்னமாக இருந்தாலும், கிரக நிலைகள், கர்ம வினைகள், சில விஷயங்கள்லாம் மாறாமல் இருக்காது. அப்படி மாறும்போது வாழ்க்கையும் மாறும். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையும் மாறும். உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள, உங்கள் குணங்களை சிந்தித்து பார்க்க, உறவுகளை இன்னும் ஆழமாக பாதுகாக்க, இதெல்லாம் முக்கியம். அந்த நோக்கத்திற்காக மட்டுமே. ஒருவேளை இதில் கூறப்பட்ட ஏதாவது ஒரு குணம் உங்கள் வாழ்க்கையோடு ஒத்துப்போனால் அதை மாற்ற முடியாத விதி ஒன்று நினைக்க வேண்டாம். நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல நம்பிக்கை, நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஆலயங்கள் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அன்பான வார்த்தைகள், இதெல்லாமே உங்களை உயர்த்திக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் பொது பலன்கள் தான். ஆனால் நான் சொன்னதில் ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையோடு ஒத்து போயிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த அக்னீஸ்வரர் கோவிலில் போய் பரிகாரம் செய்கிறது, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். பிறவி குணம் இருக்கலாம், ஆனால் நல்ல மனம் கொண்ட மனிதன் தனது குணத்தை நல்ல பாதையில் வளர்த்து கொள்ளும் சக்தி கொண்டவன் அவன். சரிங்களா? பிறவி குணம் இப்படி இருக்கலாம், ஆனால் அவனுக்கான ஒரு நல்ல சக்தி, நல்ல விஷயங்கள் உண்டு. உங்களுடைய ராசி, உங்களுடைய என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசியில், சார் நான் மேஷ ராசி கேட்டேன், நீங்கள் சொன்னது எனக்கு ஒத்து போச்சு, நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக இருந்தது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மேஷ ராசி சொன்னதெல்லாம் உங்களோட ராசியில் பேரோட எதோட ஒத்து போயிருக்கு அப்படிங்கிறது நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் உங்களுடைய ஜாதகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுபம்.